வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரபரப்பான கருத்துக்களை பதிவிட வேண்டும், அதன் அடிப்படையில் பார்வையாளர்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலெல்லாம் என்னுடைய காணொலிகளை நான் படைப்பதில்லை. எப்பொழுதுமே எது மக்கள் சார்ந்த களங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றதோ அது சார்ந்த பதிவுகளை உள்வாங்கிக் கொண்டு தினமும் உங்களோடு நான் கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு வியப்பின் உச்சாணிக்கு என்னை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பது எனக்கு பெருமை. தமிழனாக அந்த பெருமையில் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு செய்தி உலா வந்து கொண்டே இருக்கும். அந்த செய்திகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தேடலை எடுத்து வந்து அதை தேடி உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்று ஒரு மகிழுந்தில் கௌசல்யா அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படுகின்றது. எதற்காக இந்த கருத்து மோதல் ஏற்படுகின்றது என்கின்ற பொழுது இருவரும் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் கட்சியின் பிளவை நோக்கிய ஒரு மோதலா என்கின்ற கேள்வி வருகின்றது. அதுபோல இன்னொரு விடயம் வைத்தியர் மீது தொடுக்கப்பட்டிருந்த வழக்கு. அரசாங்க வேலையை பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் தேர்தல் களத்தில் போட்டியிட்டு அவர் அரசை ஏமாற்றக்கூடிய ஒரு விடயத்தை அல்லது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விடயத்தை எடுத்துவிட்டார் என்பதை மையப்படுத்தி ஒரு வழக்கு. இந்த வழக்கிற்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் இவர்கள் இரண்டையும் முன்னிலைப்படுத்திய சில செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய களத்தில் இருந்து எடுத்து உங்களோடு என் கோணத்தில் அதை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் எந்த வழக்கை சந்தித்து கொண்டிருக்கின்றோம், அந்த வழக்கில் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எதனை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கின்றது, அந்த வழக்கு யாரால் உருவாக்கப்பட்டது போன்ற பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு வழக்கு, அவர் மீது பல வழக்குகள் இருக்கின்றன. இந்த ஒரு வழக்கை குறித்து நான் பேசுகின்றேன். குறிப்பிட்ட வழக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது தமிழ் சொந்தங்கள் என்கின்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா பதிவிடுகின்றார். சைக்கிள், வீடு இந்த இரண்டு சின்னங்களிலும் இருந்தவர்கள்தான் வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு வரவேண்டும் என்பதற்காக அவர்கள் இதற்கான பணச்செலவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை வைத்தியர் பதிவிடுகின்றார். அப்படி பதிவிடுகின்ற வைத்தியர் இன்னும் சில விடயங்களை குறித்து முனைப்புடன் கருத்துக்களை பதிவிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்ற விடயம் ஒன்றுதான், நீங்கள் எனக்கு இந்த அரசியல் பிடித்து நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் தவறாக கணித்து விடாதீர்கள், அல்லது இந்த அரசியலை மையப்படுத்திய ஒரு தேடல் எனக்கு இருப்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மக்கள் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும், அது மக்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு கோணத்தில் என்னுடைய பயணத்தை நான் வரையறுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பயணம் தனிப்பட்ட பயணம் அல்ல, மக்களுக்கான ஒரு பயணமாக இந்த பயணத்தை நான் வரையறுத்திருக்கிறேன். நான் இப்பொழுது கூட என்னுடைய இந்த அரசியல் பயணத்திலிருந்து விலகுவதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு இந்த அரசியல்தான் தேவை என்பது என்னுடைய நிலைப்பாடல்ல. நீங்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக நீங்கள் களத்தில் நிற்பீர்கள் என்றால் நான் அரசியல் விடயங்களில் இருந்து விலகி விடுகிறேன். இந்த அரசியலை மையப்படுத்தி கொண்டுதான் எனக்கான ஒரு விளம்பரம் என்கின்ற கோணம் எல்லாம் எனக்கு கிடையாது. மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நீங்கள் செய்தாலும் சரி, நாங்கள் செய்தாலும் சரி, அதற்கு நான் தலை சாய்க்கிறேன். வைத்தியர் அர்ஜுனா அதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறான் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த வழக்கிற்கு பின்னணியில் ஏதோ ஒரு சதி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக களம் அமைத்திருக்கிறது என்பதைத்தான் நாம் வைத்தியருடைய அந்த வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அரசியல், பதவி இதுகளை மையப்படுத்திய ஒரு கோணத்தை எடுத்துக்கொண்டு என்னை குற்றவாளியாக நிறுத்திவிடலாம் என்று கணக்கிட்டவர்கள் எனக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய களத்தின் வெளிப்பாடுதான் இந்த வழக்கு என்பதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் சிங்கள அமைப்பு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யவில்லை. சிங்கள அமைப்பிற்கு
இங்கிருந்து பணம் கொடுத்து வழக்கை நடத்துங்கள் என்று குறிப்பிட்டவர்கள் யார் என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இரண்டாவது கட்டத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. அது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் மகிழுந்தில் ஏற்பட்ட கருத்து மோதல். அது கருத்து மோதலா அல்லது இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்களா என்கின்றது கேள்வி. அந்த கருத்து மோதல் வேறொன்றுமில்லை. ஒரு தனியார் நிலத்தில் புத்தவிகார் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தவிகாரை அகற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் கௌசல்யா அவர்கள். ஆனால் அந்த புத்த விகாரை அகற்றக்கூடிய விடயத்தை கையில் எடுக்கக்கூடிய சூழலில் அது இரு மதத்திற்கு இடையே பிரிவினையும் பிளவையும் உருவாக்கிவிடும். அது மக்களுக்கு ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்கின்ற களத்தை எடுக்கிறார் வைத்தியர். எனவே இருவருக்குள்ளும் இது சார்ந்த கருத்துகள் பரிமாறப்படுகின்றன. அப்படி கருத்துகள் பரிமாறப்படுகின்ற பொழுது வைத்தியர் எடுத்து வைக்கின்றால், நாம் ஒரே கட்சியில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்த மட்டில் இந்த விகார் எடுக்கக்கூடிய விடயத்தில் நாம் அவசரம் காட்டக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் விகாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள். இது கட்சிக்குள் ஒரு பிளவு என்கின்ற தோற்றத்தை உருவாக்கி விடாதா என்கின்ற கேள்வியை வைக்கிறார். அதற்கு மிக தெளிவாக கௌசல்யா அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார். கட்சிக்கான கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு செயல்பாடை எடுப்பது என்பது கட்சிக்கு எதிரான ஒரு அதாவது ஒரு நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்தி என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் வேறுபடுவதற்கான களம் இருக்கிறது. அந்த கருத்துகள் வேறுபடுவதற்கான களம் இருப்பது கட்சிக்குள் பிரிவை கொண்டு வரக்கூடிய விடயம் என்பதல்ல. நாம் மக்களுக்காகத்தான் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். மக்கள் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் நாம் இந்த செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டு பயணிக்கின்றோம். நம்மளுடைய பயணத்தின் நோக்கம் ஒன்றுதான். ஆனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விடயங்கள் ஏதாவது கட்டியமைக்கப்படுகிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்று கௌசல்யா அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆனால் வைத்தியர் கடைசி வரை தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். காரணம், என்னை பொறுத்த மட்டில் ஒரு சட்ட சிக்கல் உருவாகிவிடக்கூடாது அல்லது மக்களுக்கான பிரச்சனைகளாக அவைகள் மாறிவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்பதை வைத்தியர் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். ஆனால் இங்கு இருவருக்குள்ளும் நடந்த அந்த கருத்து மோதல் ஒரு ஆரோக்கியமான கருத்து மோதல் அல்லது இருவருமே தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்து மோதலாக அவைகள் அமைந்திருந்தது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு ஆரோக்கியமான அரசியல் களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார் வைத்தியர் என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றுகளாக இருக்கிறதோ என்கின்ற எண்ணத்தை தான் அது தருகிறது. நன்றியுடன் இன்பா.